ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. தம்பி மகாபிரபு, வணக்கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். ஆமா, கடை பக்கம் வந்தா தானே பார்க்க முடியும். குடிக்கிற மாதிரி டீ குடிச்சினா வரலாம். இந்த லட்சுமி நாராயண இந்த திருவள்ளுவர் தம்பி இருப்பானே, ஆமா, அவன் குடிக்கிற மாதிரி டீ போட்டுக்கிட்டு இருக்க. மனுஷன் குடிப்பானா அவன் குடிக்கிற மாதிரி டீலாம்? அப்பா, அவனுக்கும் நான் உனக்கு போடுற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அதையும் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசுறதுக்குலாம் என்னத்தை குடிச்சிட்டு வர்றான்? எந்த அளவுக்கு வில் பவர் இருக்கும் பாரு அவனுக்கு. ஆமா, கண்டிப்பா. சரி, ரைட். நீ பட்ஜெட், ஆமா, 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆமா, அடுத்த ஆண்டு வந்து திமுகவால முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. ஏன்னா 26 எலெக்ஷன் இல்ல, அவங்க இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. இடைக்கால பட்ஜெட்டுக்கு அப்புறம் நாங்க தானே ஆட்சி அமைப்போம். அதுக்கப்புறம் முழுசா தாக்கல் செய்ய போறோம். நீங்க தாக்கல் பண்ற முழுமையான பட்ஜெட் இப்பதான் 25ல இடைக்கால தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க கிடையாது. இப்படித்தான் எல்லாருமே குறை சொல்லிட்டு தெரியுறீங்க. அண்ணாமலை வந்து அவருக்கு குறை சொல்லலாம்னா தூக்கமே வராது போல இருக்கு சொல்றாரு. ஒதுக்கீடுகள் இல்லாத பட்ஜெட், திமுக அரசின் சுய விளம்பர பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்ன நாங்க விளம்பரம் பண்ணிருக்கோம்? இந்த இதே விளம்பரம் நீங்க பண்ண விளம்பரத்தை அவனும் பார்க்கல. எந்த விளம்பரம்? அந்த லைவ் போட்டீங்கல்ல, அதெல்லாம் இல்லப்பா. அது என்னன்னா, அங்க வெயில் அதிகமா இருந்துச்சுன்னு மக்கள் தூரமா இந்த பக்கம் நிழல் கூடையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த போட்டோ நீங்க போடல. பாதியா என்ன பண்ணீங்க? வீடியோக்களை வந்து வெட்டி ஒட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ போட்டோ வந்து மக்கள் கூட்டமா இந்த பக்கம் இருப்பாங்கல்ல, ஏஐ போட்டோ இருக்குமோ? ஏஐ போட்டோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில வந்து நான் கூட எங்க பக்கத்துல வந்து ஒரு திரை போட்டாங்க. சரி, எல்லா நகரங்கள்லயும் சரி, எல்லா கிராமங்கள்லயும் சரி, மக்கள் வந்து பட்ஜெட்ல நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரை முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி நினைச்சுதான் பாக்கலாம்னு போயிருப்பாங்க. இது 3 வருஷமா தானே ஒண்ணும் இல்லாம தானே இருக்கு. இதுல மட்டும் என்ன இருக்கு போதுன்னு போயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு சீமான் வீடியோ எல்லாம் போடுறீங்களா? என்ன கதை? இல்ல, அது வந்து அப்ப லைவ் எதுக்கு போடுறீங்க? பட்ஜெட்டை மக்கள் பார்க்கணும் அப்படின்னு லைவ் போடுறீங்க. ஆமா, திடீர்னு சீமான் வீடியோ இங்கிலீஷ்ல ஓடுதான். ஏன்? ஏதாவது நம்ம படத்துக்குலாம் போகும்ல, படத்துக்கு போறப்ப இந்த மாதிரி நான் தான் முகேஷ் அப்படின்லாம் வருவாங்க. ஆமா, அது விழிப்புணர்வு வீடியோ. அதுவே பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து நடுவுல வந்துரும். ஏன்னா அந்த ஆபரேட்டர் இருப்பார்ல, அவர் வந்து தெரியாம போட்டுருவாரு. அந்த மாதிரி தெரியாம சீமான் அவர்களுடைய வீடியோ போட்டுட்டாங்க. என்னமோ நாங்க சீமானுக்கு ஓட்டு கேட்ட மாதிரியும், சீமான் இங்கிலீஷ்ல ஏன் பேசுறாரு? எனக்கு சீமான் இங்கிலீஷ்ல பத்தி நான் பேசுனது இல்ல, டிரான்ஸ்லேட் பண்றாங்க யாரோ அங்க. ஓஹோ, அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அது ஏதோ தவறுதலா வந்திருக்கும், டெக்னிக்கல் கோளாறா இருக்கும். போன கூட்டத்தொடர் இருக்குல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர், அப்போ வந்து நிறைய ஃபுட்டேஜ் வந்து டெக்னிக்கலா மிஸ் ஆச்சுல. இன்னைக்கு கூட அப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு, இனிமே அப்படி நடக்காது, நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கும்பா. இதுல நீங்க எங்களை குறை சொல்றத ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க வந்து அதிகமான தொகை எதுக்காக செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? கல்விக்கு. இத பத்தி நேத்தே வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது வட மாநிலங்கள்லாம் மக்கள் கிட்ட வாங்கக்கூடிய வரி பணத்தை என்ன பண்றாங்க? கோவில் கிட்ட தான் பயன்படுத்துறாங்க. நாங்க பாருங்க கல்விக்காக அதிக ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா சொல்லியிருக்காருப்பா. இந்த எஸ்எஸ்சி திட்டத்துல நிதி வரணும் இல்லையா? ஆமா, அது வரலன்னா கூட எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால அந்த நிதியையும் நாங்களே வந்து ஒதுக்கி அந்த மாணவர்களுடைய கல்விக்கு செய்ய போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தமிழக அரசு தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியா? எங்க அர்ப்பணிப்பும் கல்விக்கு தான். இந்த அரசோட அர்ப்பணிப்பே கல்விக்கு தான். அதாவது ஏற்கனவே புதுமை பெண்கள் திட்டம், தவப்புதல்வர் திட்டம், நான் முதல்வர் திட்டம்னு நிறைய திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுமே உயர்கல்வி படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குமே 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. 1000 10,000? ஆமா, 1000. அது எனக்கு தெரியலப்பா. ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அவங்களுடைய படிப்புக்கும் உதவி பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஊர்காவல் படையில வந்து திருநங்கைகளை சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிருக்காங்களாம். பட்ஜெட்ல நல்ல அறிவிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக சென்னை தாம்பரத்துல இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ள போறாங்களாம். வாக்குறுதியே கொடுத்தீங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் கேள்வியை கேட்கிறார். 2021 வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, அதை எப்பதான் செயல்படுத்துவீங்க? 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு, பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டீங்க. இந்த பட்ஜெட்லயுமே வந்து அந்த அறிவிப்புகள் எதுவுமே காணுமே. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, எப்பா மாதம் ஒரு முறை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதாவது இப்போ பண்ண மாட்டோம், கரெக்டா அந்த வெயில் காலம் அதிகமா வரும்பொழுதுதான் மின்சார கட்டணம் அப்படிங்கிறது அதிகமா வரும். அந்த கட்டத்துல நம்ம பண்ணோம்னு வைங்க, மக்களுக்கும் உபயோகமா இருக்கும். அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை திட்டமிட வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல பண்ணிக்கலாம். ஆமா, அப்ப பண்ணாதானே கொஞ்சம் மக்களுக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மறந்து போயிருவாங்கல்ல. சரி, நம்ம என்ன ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, ஜவாஹிருல்லா, அவருக்கு 1 வருஷம் சிறையாமே. என்ன 1 வருஷம்? என்ன அப்படின்னா
1998 அந்த டைம்ல, 98 2007 நினைக்கிறேன். சரி. அந்த டைம்ல வந்து அவர் வெளிநாட்டுல இருந்து முறைகேடாக 1.5 கோடி 1.5 கோடி ரூபா வந்து வந்திருக்காங்க இங்க உள்ள வாங்கியிருக்காரு போல. அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கானது எழும்பூர் கோர்ட்ல நடந்துட்டு இருந்திருக்கு. கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்டனை கொடுத்திருக்காங்க. ஜவாஹிருல்லா உட்பட ஒரு 5 பேருக்கு தண்டனை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மேல போயிட்டு இது நிறுத்தி வைங்க அப்பீல் பண்ணி அப்படி இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்பீல் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அதை பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா உயர்நீதிமன்றம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது, கீழமை நீதிமன்றம் கொடுத்தா தண்டனை வந்து நாங்க உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க போல. அதனால 1 வருஷம் ஜெயிலாம் இப்படிலாம் சில அபராதங்கள் அதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு போல. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரம்ஜானுங்க, அதனால 1 மாசம் எங்களுக்கு வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு சரி ஓகே உங்க ஃபெஸ்டிவல்னு சொல்றீங்க, அதனால 1 மாசம் இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவானது போட்டிருக்காங்க. ஜவாஹிருல்லா எம்எல்ஏ வேற இருக்காரு. எம்எல்ஏவா இருக்காரு, பாபநாசம் தொகுதின்னு நினைக்கிறேன். ஒரு எம்எல்ஏவே இப்படி சிறைக்கு போறாரு அப்படின்னா என்ன சொல்றது? ஏங்க அந்த முதலமைச்சர் சிறைக்கு போனாங்க. அதெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா இன்னும் 1 வருஷ காலம் இருக்கு, அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமா? இடைத்தேர்தல் வந்து அந்த மக்கள்லாம் ஜாலியா இருப்பாங்களே, அவரு சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னா இடைத்தேர்தல் வருமா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. வரும் 6 மாசத்துக்கு மேல இருக்குல்ல, 6 மாசத்துக்குள்ள இருந்தாதான் இடைத்தேர்தல் வராது. சரி, இப்பதான் 1 வருஷம் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு இன்னும். அதனால கண்டிப்பா இந்த மாசம் அல்லது அடுத்த மாசம் அவர் வந்து பதவி விலகிட்டாரு, ஒருவேளை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, 1 மாசம் இது ஸ்டே வாங்கியிருக்காங்க. இவங்க திடீர்னு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அங்க ஃபுல்லா ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அப்ப கண்டிப்பா போவாரா போக மாட்டாரா ஜெயிலுக்கு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த தொகுதி மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இடைத்தேர்தல் வருமா வராதா, தயவு செய்து நீதிமன்றம் ஒரு நல்ல முடிவெடுங்க அப்படின்னு இருக்காங்க. பாப்போம் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னு. இடி வந்து நேத்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல. ஆமா, அந்த 1000 கோடி ரூபா வந்து டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்காங்க. அதாவது இது வந்து 1000 கோடி அப்படின்னு முந்தின நாள் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதற்கு மறுநாள் இடி அதே தொகையை சொல்றாங்க. அதே தொகை அறிக்கையில வருது. என்ன பேசி வச்சுக்கிட்டு ஏதோ செட்டிங் பண்ணி சொல்றாங்க. என்ன ஆவணம் இருக்கு உங்ககிட்ட? 1000 கோடி ரூபாய் சொல்றீங்கல்ல, என்ன ஆவணம் இருக்கு? ஆதாரம் இருந்தா காட்டுங்கப்பா அப்படிங்கிறாரு. நீதிமன்றத்துல பாத்தலாம் வாங்க அப்படின்றாரு. ஆமா, ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்னா அவர் மேல தப்பு இல்ல, அந்த துறை மேலேயே தப்பு இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அப்படியா? ஆமா, பாப்போம் நீதிமன்றத்துல என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சு. அதுல செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவே இல்லை. சோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்தின் தளபதியா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களை பாஜகவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பொதுவா பேசுறாங்கப்பா. நம்ம வந்து அதை சொல்லல, பொதுவா ஒரு கருத்து இருக்கு, அதை நம்ம மக்கள் கிட்ட சொல்றோம், நம்புறாங்க நம்பாட்டி போறாங்க, அவ்வளவுதான். நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான். 1000 கோடி ரூபாய். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 40,000 கோடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க கணக்கு ரொம்ப தப்பா பண்றாங்க. இடி 40,000 கோடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. ஒருவேளை நாளைக்கு இடி வந்து 40,000 கோடிக்கு வந்து ஒரு ஆவணம் வெளியிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி தான் இடி இயக்குறாருன்னு சொல்லுவாரோ செந்தில் பாலாஜி அவர்கள்? நல்லா பேசுறேன் நீ. இல்ல, எனக்கு அப்பப்ப நான் திமுக காரனா இருந்தாலும் அப்பப்ப உள்ள உண்மை வந்துருது. உண்மை வரல, யோசிக்கும் திறனால நான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறேன். அப்ப இது வரைக்கும் மாட்ட முடியா இருக்க? இல்ல யோசிக்கும் திறன் அப்பப்போ வரும்பா. உன்ன மாதிரி எதை சொன்னாலுமே நான் வந்து ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்க கட்சிக்காரங்க எங்க கட்சியா இருந்தாலும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் எனக்கு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருந்துச்சு இல்லையா? எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு நீடி சொல்லியிருக்குல்ல, இது குறித்து நாங்க பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிக்கிளம்புன்னு இருக்காரு சபாநாயகர். அப்படியா? ஆமா, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, வெளிக்கிளம்புங்க எல்லாம் அப்படின்ட்டார். என்ன ஒண்ணுமே அவை குறிப்புல இடம்பெறாது நீங்க பேசுறதுன்ட்டார். என்னப்பா இது வந்து என்ன சொல்றது, ஏற்கனவே சபாநாயகர் அப்பா அவர்கள் சபையை திறம்பட நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி நடத்தும் பொழுது இவங்க எஞ்சி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன, தூங்கிட்டு இருக்கியா? இல்ல, கனவுல எதுவும் பேசாத, எழுந்துட்டு பேசு. அப்பா அவர் திறம்பட நடத்துறாரு. உங்களுக்கு என்ன தெரியும், போன ஆட்சியில அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு ராதாபுரம் தொகுதியில, ஆனா அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு இதை கிரியேட் பண்ணி அவரை தோல்வி அடைய வச்சீங்களே. இன்னைக்கு அவர் வந்து சபாநாயகரா இருந்து சபையை எப்படி நடத்துறாரு, இதுதான் பதிலடி எல்லா எதிர்கட்சிகளுக்கும். இதே மாதிரிதான் வருங்காலத்துல நடக்கும். சரி, விஜய் அவர்களை பத்தி என்னப்பா ஒரு பேச்சுமே எழவே இல்லை. என்ன விஜய் அவர்கள் பத்தி என்ன பேச்சு எழும்? ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருது இல்லையா? ஆமா, இன்னில இருந்து கொடுக்க போறாங்களாம். ஆலோசனை நடத்தி வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்கறது என்ன இது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு கொடுக்கலாம், இன்னைக்கெல்லாம் வந்து இறங்கியிருக்காங்க போல போலீஸ்லாம், மத்திய பாதுகாப்பு படை, ரிசர்வ் பாதுகாப்பு படை
8ல இருந்து 11 பேர் இருப்பாங்களாம் துப்பாக்கி ஏந்தி போலீஸ். அப்ப பவுன்சர்கள்லாம் இனிமே இருக்க மாட்டாங்க. பவுன்சர் எல்லாம் கிடையாது, எவனா வந்து சுட்டு டம் டம் சுட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பவுன்சர்கள் இருந்துகிட்டு யார் பக்கத்துல போனாலும் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, இனிமே பவுன்சர் மேல பழி போட முடியாது. ஆமா, இனிமே வந்து ரிசர்வ் போலீஸ் தான், நீ கிட்ட வரணும் டம்ன்றோம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க விஜய் ரசிகர்கள். விஜய் நெருங்க முயற்சி பண்ணாதீங்க. பவுன்சர்களையும் தாண்டி ரிசர்வ் படையினர் வந்துட்டாங்க. ஆமா, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம தலைவர் தானேன்னு போய் நீங்க மட்டும் தலைவா நீங்க டம்னுவாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம். என்ன ஒரே குதூகலமா இருக்க? வந்தவொடனே என்னாச்சு? மூஞ்சிலாம் ஏதோ வெள்ளையா இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? ஹோலி பண்டிகை. ஆஹா, ஹோலி பண்டிகை உலகம் முழுக்க சூப்பரா கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் கொண்டாடணும்ல. அதான் வெள்ளை கலர் பொடியை தூவிட்டு சட்டையும் வெள்ளை கலர்ல போட்டு வந்துட்டேன். யாருமே உன் மேல அப்பள போல, நீயா மூஞ்சில எடுத்து இந்த சூனி வைக்கிற பொம்மை மாதிரி மூஞ்சில தடவிட்டு வந்திருக்க. என்ன செய்ய? சரி, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இல்லையே, நான் வீட்டுக்கு ஒரே மகன். ஒரே பிள்ளையா? இல்ல, நேத்து இந்த மிச்சர் டிவின்னு ஒண்ணு பார்த்தேன். சரி, அதுல டுட்டோரியல் மணின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் முகச்சாடையும் முகச்சாடையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ். நம்ம திருவுருள் தம்பியா அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சேன். அதனால கேக்குறேன். இல்ல, அது என்னைய மாதிரியே இருக்கிற வேற யாராவது இருக்கலாம். ஏன்னா உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கல்ல. ஆமா, அதுல 7 பேர்ல நான் ஒரு ஆளு, இன்னொருத்தர் அவரா இருப்பாரு. இல்ல 7 பேர் ஆள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா வாயும் ஒரே மாதிரி இருக்கே, அதான் என்னன்னு கேக்குறேன். வாயும் இந்த மாதிரி ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு. சரி தம்பி, ஹோலி அப்படின்ட்டு நீ சந்தோஷமா இருக்க. ஆனா ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு துக்கமான சம்பவம் நடந்திருக்கு. சரி, என்ன? அதாவது இந்த மாதிரி கலர் பொடி பூச மறுத்திருக்காரு ஒரு தம்பி. அவர் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல. அவர் பேரு வந்து ஹன்ஸ் ராஜ். அவருக்கு அவருடைய நண்பர்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ அவர் மேல கலர் பொடி பூச வந்திருக்காங்க. அவர் என்னன்னா எனக்கெல்லாம் பிடிக்காது, விடுங்க விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து கடுப்பானவங்க சுத்தி இருந்தவங்க அவளை கழுத்து நிச்சு கொண்டுட்டாங்க. ஹோலி அன்னைக்கு பாரு இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எப்பவுமே எல்லா விஷயங்களையும் சந்தோஷமா தான் கொண்டாடணும். அதனால உன் மூஞ்ச பார்க்க எனக்கு அதான் ஞாபகம் வருது. சரி, நீ கொஞ்சம் அதை அழிச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். A few moments later. நல்ல வேளை மூஞ்ச அழிச்சிட்ட. இனிமே அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் வராது. ஹோலி அப்படின்னாலே சந்தோஷமா கொண்டாடணும் தம்பி. ஹோலி அப்படின்னா உனக்கு நினைவுக்கு வர்றது எது? எனக்கு உடனே நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களை திறந்தாலே நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் வந்து ஹோலி பண்டிகையில இன்னொரு விஷயத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க. அதாவது ஹோலியும் கொண்டாடுவாங்க, அதை தவிர்த்து வேற ஒன்னும் கொண்டாடுவாங்களா? என்ன கொண்டாடுவாங்க? ஹோலி வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இழுத்துக்கிட்டே போகாம என்னன்னு சொல்லு தம்பி. இழுத்துக்கிட்டே போற சூப்பர் ஸ்டார் சுமார் ஸ்டார்னுட்டு என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சினிமாக்கு வந்த ஆண்டு வந்து 1975. ஆமா, இது வந்து 50வது வருடம் பொன்விழா ஆண்டு. ஆமா, இப்ப இந்த கமல் 15 விஜய் டிவி எல்லாம் கொண்டாடினாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் ரஜினிக்கு கொண்டாட மாட்டாங்க? நம்ம ஒரு கோரிக்கை வைப்போமா? நிச்சயமா இந்த வீடியோ வாயிலா ஒரு கோரிக்கை வச்சிருவோம். கண்டிப்பா வச்சிருவோம். நீ செய்தியை சொல்லு. 1975 சினிமாக்கு வர்றாரு. அவருடைய உண்மையான பேர் சிவாஜி ராவ். ஆமா, கே பாலச்சந்தர் தான் அவருடைய பேரை ரஜினிகாந்த் மாத்தினாரு. ஆமா, அப்படி சிவாஜி ராவா இருந்தவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்ட நாள் தான் இந்த ஹோலி பண்டிகை. ஓஹோ, இத வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு கொண்டாடிட்டு வர்றாங்க. அப்ப சிவாஜி ராவ் ரஜினிகாந்தா மாதிரி இன்னையோட 50 வருஷம் ஆகுது. கண்டிப்பா. ஓஹோ, இது வந்து நம்ம தான் முறை சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா பல பேர் சொன்ன விஷயம் இருந்தாலும் நம்ம டெய்லி ஷோ வாயில எல்லாருக்கும் நினைவுபடுத்திடுவோம். இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் மாதிரி நீ ஒரு மிமிக்ரி பண்ணன்னு வச்சுக்கோமே, அது எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால சூப்பர் ஸ்டார் டயலாக் சொல்லணும், அவ்வளவுதானே. ஆமா, இப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால சூப்பர் ஸ்டார் நடிச்ச அண்ணாமலை படத்துல இருந்து ஒரு டயலாக். ஆஹா, சூப்பர் தம்பி. என்ன டயலாக் தெரியுமா? நான் படிச்சது MSc மேக்ஸ், கணக்கு படிச்சேன். அந்த கணக்க பத்தியே அது ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு சூப்பர் ஸ்டார். ஆமா, என்ன தெரியுமா? ஏதோ பெருசா கணக்குன்னு பேசுறாங்க, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழைங்க போடுறது நாள் கணக்கு, பணக்காரங்க போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதிங்க போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது என்னைக்குமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். இந்த டைலாக்க ரஜினி வயசுல பேச போறியா? பேசி முடிச்சிட்டேங்க. ரஜினி வயசுல தான் பேசுனியா? ஐயோ, சரி தம்பி, சரி, நல்லா இருந்துச்சு. எதனால ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால சொல்றேன். நீங்க ஊக்கப்படுத்தல, என்னதான் படுத்துறீங்க? சரி, வேற செய்தி இருந்தா சொல்லு. போதும் நீ மிமிக்ரி பண்ணதெல்லாம். உங்களை நம்பி மிமிக்ரி பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க, அதை விடுங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி. சிறப்பான செய்தியா? ஆமாண்ணே. நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த தெருநாயை தொல்லை தாங்க முடியல, யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டே இருப்பீங்கல்ல. ஆமா, அதுக்காகவே ஒரு செய்தி. நம்ம சென்னை மாநகராட்சி சென்னையில இருக்கிற எல்லா நாய்களோட உடம்புலயும் சிப்பு பொருத்த போறாங்களாம். சிப்பா? எதுக்குப்பா? எனக்கு என்னன்னு புரியலையே. இந்த படத்தெல்லாம் பார்த்திருக்கேன், நாயை வச்சு ஏதாவது ஆய்வு எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவும் ஆய்வு பண்ண போறாங்களா?
அது ஒண்ணும் இல்லை, இந்த நாய்களை கண்காணிக்கணும், நாய்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே போகுது இல்ல, ஆமா அதனால வீட்டு நாய்கள் தெரு நாய்கள் எல்லாத்துடைய உடம்புலயுமே சிப்பு பொருத்த போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நீங்க புலம்பாம இருப்பீங்கல்ல அதுக்கப்புறம்? நான் புலம்பாம தான் இருப்பேன். ஏன்னா ஓ மேல எதுவும் புகுத்துவாங்களா, சிப்பெல்லாம் பொருத்துவாங்களா? ஏன்னா நான் தெருநாய் தொல்லை தாங்கல, தெருநாய் தொல்லைன்னு தாங்கலான்னு சொன்னது நான் உன்னை பத்தி தான் சொன்னேன். அப்பயாவது நீ கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லி தான் மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நேரடியா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. இங்க இருங்க, நான் பாட்டுக்கு கப் சிப்புன்னு இருக்கேன், ஆ. எனக்கு எதுக்கு சிப்பு பொருத்தணும்னு நினைக்கிறீங்க? இதனால தான் உன்னை தெருநாயின்னு சொன்னேன். புரியுதா? Emotional damage. இங்க இருங்க, ம். நீங்க என்ன கிண்டல் பண்றதுக்கு கேலி பண்றதுலாம் அசர்ற ஆள் நான் கிடையாது. அது எனக்கு தெரியுமே. எப்பவுமே தோண்டு போக மாட்டேன், ம். துவண்டு போகாம வண்டு மாதிரி ஓடிட்டே இருப்பேன் நம்ம மக்களுக்காக. வண்டை அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? மாண்டு போயிரும். நம்ம சண்டிகர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். ஆ. இத கேட்டு நம்ம சேமிப்பு எவ்வளவு முக்கியம் நமக்குங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கு பாருங்க, ஆமா. அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துல இருந்து ராம் தில்லான் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலியில 1988ல ஒரு 30 ஷேர் வாங்கியிருக்காங்க. 1988னா இப்போ ஒரு 25, அப்போ ஒரு 12, 37 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே ஆ. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆ. சமீபத்துல வீட்டை வந்து ஒற்றை அடிச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. ஆ. இப்படி ஒற்றை அடிக்கும் போது அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட அந்த பழைய பத்திரம் கிடைச்சிருக்கான். ஆ. அப்போ 300 ரூபாய்க்கு வாங்கினது இப்ப 11 லட்சம் ரூபாய் மதிப்பாது. ஏ அப்பா, அதாவது அப்ப வந்து வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாங்கி வச்சதே தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு அவங்க வந்து நிறைய காசு கிடைச்சிருக்கு, ஓகே சந்தோஷம் தான். சரி, என்னப்பா 38 வருஷம் கழிச்சாப்பா வீட்டுக்கு ஒற்றை அடிப்பாங்க, உன்னை விட சுத்த புத்தம் இல்லாதவளா இருப்பாங்க போலயே. எனக்கு அதை நினைச்சுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் வீட்டுல இருக்கிறவங்க சோம்பேறியா இருந்தாலும் தைப்பொங்கலுக்கு முந்தின நாள் ஒற்றை அடிக்கிறதா நம்ம தமிழர் வழக்கம். ஆனா சண்டிகர்காரங்க என்னப்பா இப்படி இருக்காங்க? ஒட்டுமொத்தமா சண்டிகர்காரங்களை சொல்ல முடியாது. இந்த ராம் தில்லான் அப்படிங்கிற நபர் இப்படி இருந்திருக்காரு. ஆனா அவர் ஒற்றை அடிச்சு முன்னாடியே அந்த எடுத்து வித்திருந்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு வந்து இவ்வளவு காசு கிடைச்சிருக்காது. கண்டிப்பா இவ்வளவு நாள் வச்சிருந்ததுனாலதான் இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு. சரி, சோம்பேறித்தனத்தாலையும் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அதுல ஒரு நன்மை நடந்திருக்குல்ல, சந்தோஷம் தானே? கண்டிப்பா. சரிண்ணே, சுறுசுறுப்பு அப்படின்னாலே எங்களுக்கு உங்களை மாதிரி டீ கடைக்காரங்க தான் உதாரணம். இப்ப என்ன வந்து பெருமையா பேச போறியா? ஆமா ஆமா, பேசு பேசு. ஏன்னா நீங்க வந்து ராம் தில்லான வந்து சோம்பேறின்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்க சுறுசுறுப்பை பத்தி நான் சொல்லணும்ல. வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் கரெக்டா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது டெய்லி அப்படின்னா உங்களை மாதிரி டீ கடைக்காரங்க தான் தமிழ்நாட்டுல. தம்பி என்ன காசு காசு இல்லையா? டீ வேணுமா? ரொம்ப பசிக்குதா? இப்படி ரொம்ப பெருமையா பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. ஏன்னா நீ வந்து என்னை திட்டிட்டு போறதுதான் வழக்கமா வச்சிருப்ப. பாராட்டி பேசுறது எனக்கு ஏதோ வேற ஏதோ தோணுது. நீங்க கொடுக்குற ஊசி போன போண்டாக்காக உங்களை போல்ந்து தள்ள வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. உண்மையே சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். சரி சொல்லு. ரெஸ்டே இல்லாம நீங்க எல்லாம் உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காக எவரெஸ்ட் சிகரத்தை பத்தி ஒரு நியூஸ். எவரெஸ்ட் அதனாலதான் என்ன பாராட்டினி ஆகும். நான் கூட ஏதோ என்ன பாராட்டுறேன்னு சந்தோஷம் எல்லாம் பட்டேன் தம்பி. சரி போ போ. இப்போ எவரெஸ்ட் சிகரத்துல எத்தனையோ பேர் ஏறி இருக்காங்க இந்தியால. அத வந்து நம்ம பெருமையா பேசுவோம். ஆமா. ஆனா எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினவங்களுக்கு பெருசா பரிசு தொகையெல்லாம் இது வரைக்கும் யாரும் கொடுத்து அங்கீகரிச்சது கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த யாராவது இதுக்கப்புறம் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி சாதனை படைச்சா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. சூப்பர். அப்ப நீ வந்து நாளைக்கே ஏற போற, கிளம்புற எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி, அப்படித்தானே? எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாதுன்னே. நம்ம சொல்ற ஜோக்க கேட்டு எல்லாருடைய இதயத்திலையும் நான் ஏறிட்டா போதும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.